எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட கீக்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த டே த kth எலிமெண்ட் ஆஃப் 2 அரேஸ் இல்லன்னா kth எலிமெண்ட் ஆஃப் 2 சார்ட்டட் அரேஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். 2 அரே குடுத்திருப்பாங்க. 2 அரேவும் சார்ட்டடா குடுத்திருப்பாங்க. பாருங்க இங்க ARR1, ARR2 குடுத்திருக்காங்க. ARR1ல எலிமெண்ட்ஸ் வந்து 2, 3, 6, 7, 9. அப்புறம் ARR2ல 1, 4, 8, 10 குடுத்திருக்காங்க. இந்த 2 அரே வந்து மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம அந்த மெர்ஜ்ட் அரேயோட kth எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த மெர்ஜ்ட் அரேயோட 5த் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த 2 சார்ட்டட் அரேவும் நம்ம சார்ட்டடா மெர்ஜ் பண்ணோம்னா என்ன வரும்? 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10ன்னு வரும். சோ இப்படி வரும். இந்த ARR1யும் ARR2யும் மெர்ஜ் பண்ணா என்ன வரும்? 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10ன்னு வரும். சோ இந்த மெர்ஜ் அரேயோட 5த் எலிமெண்ட் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மெர்ஜ் அரேயோட 5த் எலிமெண்ட் என்ன? 6. சோ அதுதான் அவங்க ரிட்டர்ன் பண்ண கேட்டிருக்காங்க இங்க. சோ இந்த ப்ராப்ளம்க்கு ரொம்ப ஒரு ஈஸியான சொல்யூஷன் கூட இருக்கு. ஈஸியா என்ன பண்ணலாம்? நம்ம ரிட்டர்ன் ஆஃப் சார்ட்டட் ஆஃப் ARR1 பிளஸ் ARR2 அதோட k-1. சோ என்ன பண்றோம்? இந்த 2 அரேயும் ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்றோம். அப்புறம் அந்த மெர்ஜ்ட் அரே வந்து சார்ட் பண்றோம். அப்புறம் அதோட kth எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்றோம். சோ இத நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது வந்து ஒரு வேலிட் சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம்க்கு. ஆனா இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷனா? டெஃபினட்டா இல்ல. ஏன்னா, இங்க பாருங்க நம்ம 2 அ இந்த அரே 1ல m எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அரே 2ல n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த மெர்ஜ்ட் அரே வந்து எவ்வளோ? m பிளஸ் n. சோ நம்மளோட சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்னா, O ஆஃப் m பிளஸ் n log m பிளஸ் n. சோ இதுதான் நெறைய ஆப்டிமல் சார்ட் ஃபங்ஷன்ஸோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து n log n. சோ நம்ம மெர்ஜ்ட் அரேல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? m பிளஸ் n. சோ m பிளஸ் n log m பிளஸ் n தான் நம்ம டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. ஆனா இது ரொம்ப புவர் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. இதுக்கு மேல நெறைய ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து O ஆஃப் log n பிளஸ் log mல சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த அப்ரோச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ப்ரோகிராம் லாஜிக் வச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சூப்பர் ஆப்டிமல் O ஆஃப் log n பிளஸ் log m அப்ரோச்சோட லாஜிக்க வந்து போய் புரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு தான் நான் இந்த பெயிண்ட்ல வந்து இந்த லாஜிக்க இங்க எழுதி வச்சிருக்கேன். சோ இந்த லாஜிக்க நம்ம டைரக்ட்டா படிக்காம சில எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம க்ளூ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? 2 சார்ட்டட் அரேவா குடுத்திருக்காங்க. சோ, அப்பவே நம்ம சார்ட்டட் அரேல ஏதாச்சும் சர்ச் பண்ண வந்துச்சுன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து என்ன இருக்கணும்? இதுல பைனரி சர்ச் பண்ண முடியுமான்னு நம்ம ஃபர்ஸ்ட் தாட் இருக்கும். சோ, அந்த பைனரி சர்ச்சோட மெத்தடாலஜி வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். 2 கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். பைனரி சர்ச் பிளஸ் ரிகர்ஷன். சோ, எப்படின்னு பார்க்கலாம். சோ, இங்க பாருங்க இதுதான் நம்ம கோட் லாஜிக் எழுதி வச்சிருக்கோம். சூடோ கோட் மாரி எழுதி வச்சிருக்கேன். சோ, இதுதான் நம்ம பேஸ் கேஸ். ரிகர்ஷன்ல என்ன இருக்கும்? ஒரு பேஸ் கேஸ் இருக்கும்ல. இந்த பேஸ் கேஸ டச் பண்ணா, நீ வந்து ஆன்ஸர ரிட்டர்ன் பண்ணிருன்னு சொல்லும். சோ, இந்த பார்ட் தான் நம்ம பேஸ் கேஸ். பேஸ் கேஸ் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிளா அ அ புரியலாம் இத. சோ, ஒரு அரே வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா, சோ பாருங்க நம்ம 2 அரே குடுக்குறோம். ஒரு அரே வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா, நம்ம மெர்ஜ்ட் அரேல kth எலிமெண்ட் என்னவா இருக்கும்? அந்த நான் எம்ப்டி அரேயோட kth எலிமெண்ட்டா தான் இருக்கும். சோ என்ன சொல்லியிருக்கேன், அரே 1 இஸ் எம்ப்டி தென் ரிட்டர்ன் தி kth எலிமெண்ட் ஆஃப் அரே 2. சோ இதுக்கும் சேம் லாஜிக்ல இஃப் அரே 2 இஸ் எம்ப்டி தென் ரிட்டர்ன் தி kth எலிமெண்ட் ஆஃப் அரே 1. சோ அதுதான் லாஜிக். சோ இந்த பேஸ் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பைனரி சர்ச் லாஜிக்க யூஸ் பண்ண போறோம் இங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன், அ 2 அரேயோட மிடில் எடுக்க போறேன். சோ இ இ இந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் டைரக்ட்டா எக்ஸாம்பிள்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ. பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ARR1 ஓட மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா, இந்த ARR1 ஓட லென்த் எவ்வளவா இருக்கு? 5 இருக்கு. பாருங்க 1, 2, 3, 4, 5. சோ 5 பை 2 னா என்ன? 2.5. அத இன்டிஜர் டிவிஷன் பண்ணா இந்த செகண்ட் எலிமெண்ட்க்கு பாயிண்ட் பண்ணும். சோ M1 வேல்யூ என்னன்னா 2. சோ இங்க ARR2 ஓட மிட் பாயிண்ட் என்ன? 4. 4 பை 2 இஸ் 2. சோ இதுவும் இந்த 8 எலிமெண்ட்க்கு பாயிண்ட் பண்ணும். சோ இப்பதான் நம்ம இந்த மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். சோ நம்ம இப்ப 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து when mid 1 plus mid 2 is less than k. சோ இத மறுபடியும் நான் இதையும் பிரேக் பண்ணி எழுதுறேன். சோ இதுதான் நம்ம பிக்கிங் ஸ்ட்ராட்டஜி. இது பிக் பண்ணும். இது டிஸ்கார்ட் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் கேஸ். சோ இதோட அர்த்தம் என்னன்னா, சோ இந்த பிக் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும்னா,
சப்போஸ் நான் வந்து 2 மிட் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணேன்னா, இந்த இண்டிஸஸ் ஆட் பண்ணி k எலிமெண்ட்ஸ் கீழ வந்ததுன்னா, தட் மீன்ஸ் நான் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் பிக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து k இஸ் ஈக்குவல் டூ 5க்கு சர்ச் பண்ணிருக்கேன்ல. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணும். நான் இந்த 2 அரேல இருந்து இந்த 1, 2, 3, 4 பிக் பண்ணணும். ஸோ இந்த பிக் லாஜிக் தான் இத ஹேண்டில் பண்ணும். 1, 2, 3, 4 லெஸ் தென் kth எலிமெண்ட் தான் இதெல்லாம் பிக் பண்ண ஹேண்டில் பண்ணும். இந்த பிக் லாஜிக். இன்னொரு லாஜிக் வந்து டிஸ்கார்ட் லாஜிக். ஸோ kth எலிமெண்ட்ட சர்ச் பண்றேன்னா, தி எலிமெண்ட்ஸ் தட் ஆர் கிரேட்டர் தென் kth எலிமெண்ட்ட நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணணும்ல. ஸோ இது வந்து பிக் பண்ணும் நம்ம பிக் லாஜிக். நம்ம டிஸ்கார்ட் லாஜிக் வந்து இந்த பார்ட்ட வந்து டிஸ்கார்ட் பண்ணும். ஸோ இதுதான் 2 லாஜிக். சரியா? பிக் அண்ட் டிஸ்கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அத பார்க்கலாம். ஆ இப்போ நான் கால்குலேட் பண்ண மிட் பாயிண்ட்ல வந்து M1 is equal to 2, M2 is equal to 2. ஸோ ஃபர்ஸ்ட் M1 plus M2 போட்டா, M1 is equal to 2, M2 is equal to 2. ஸோ நம்ம M1 plus M2 என்ன 4 ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம். M1 plus M2 வந்து is it less than K? ஆமா, டெஃபினட்டா நம்ம எலிமெண்ட் 4 இஸ் லெஸ் தென். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் வந்து, ஸோ ஒரு சேஞ்ச். நான் வந்து 5th எலிமெண்ட்ட தானே கண்டுபிடிக்கிறேன். ஸோ 5th எலிமெண்ட்ட கண்டுபிடிக்கணும்னா நான் 4th இண்டெக்ஸ கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் 5th எலிமெண்ட்ட கண்டுபிடிச்சேன்னா, நான் 4th இண்டெக்ஸ் தான் சர்ச் பண்றேன். ஸோ இந்த k வந்து -1 போட்டு குடுத்துக்கோங்க. ஸோ 4th இண்டெக்ஸ் சர்ச் பண்றோம். ஸோ M1 plus M2 is 4. இந்த k வந்து 4. ஸோ இஸ் M1 plus M2 less than 4? இல்ல. M1 plus M2 is greater than equal to 4. ஸோ நம்ம இப்போ டிஸ்கார்ட் லாஜிக்க பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, எந்த அரேல இருந்து எலிமெண்ட்ஸ டிஸ்கார்ட் பண்ணணும் தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த எல்ஸ் கண்டிஷன்ல இருக்கும். இஃப் ARR of 1 of mid 1 is greater than ARR of 2 of mid 2. ஸோ என்ன பண்றோம்னா, இந்த 2 அந்த மிட் பாயிண்ட் பண்ற வேல்யூஸ நம்ம கம்பேர் பண்றோம். பாருங்க, இந்த ARR1 வந்து எந்த வேல்யூக்கு பாயிண்ட் பண்ணுது? இந்த 6 வேல்யூ பாயிண்ட் பண்ணுது. ARR2 வந்து எந்த வேல்யூ பாயிண்ட் பண்ணுது? 8 வேல்யூக்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது 2ல எது வந்து கிரேட்டரா இருக்கு? 6 கிரேட்டரா இருக்கா? 8 கிரேட்டரா இருக்கா? 8 தானே கிரேட்டரா இருக்கு. ஸோ இந்த அரேல இருந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் நீங்க எல்லா எலிமெண்ட்ஸும் டிஸ்கார்ட் பண்ணிருவீங்க. ஸோ 8 to 10 டிஸ்கார்ட் பண்ணிருவீங்க. ஸோ இந்த அரேல இருந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், ARR2ல இருந்து 8 and 10 டிஸ்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா, இந்த 8 and 10 வந்து kth எலிமெண்ட்டுக்கு ரைட் சைட்ல ஆர் மோர் தென் த kth எலிமெண்டா இருக்காங்க இந்த மார்ஜ் அரேல. ஸோ அதுதான் இந்த எலிமெண்ட்ஸ டிஸ்கார்ட் பண்ணிடலாம் சேஃபா. ஸோ அதுதான் இந்த லாஜிக். ஸோ டிஸ்கார்ட் லாஜிக்க யூஸ் பண்ணிட்டோம் ஒரு தடவ. ஸோ 8 and 10 நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன சொல்லும்னா, டெஃபினெட்லி நம்ம kth எலிமெண்ட் வந்து இந்த 2, 3, 6, 7, 9, 1, 4ல தான் விழுகும். இந்த 8 and 10ல விழுகாது. ஸோ அதான் இந்த 8 and 10 டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இஃப் ARR of 2 of midpoint is greater than ARR of 1 of midpoint. ஸோ அந்த ARR2ல இருந்து நீங்க எலிமெண்ட்ஸ டிஸ்கார்ட் பண்ணிருங்க. ஸோ மறுபடியும் இந்த எலிமெண்ட்ட நம்ம கண்டுபிடிக்கல இன்னும் அந்த kth எலிமெண்ட். ஸோ மறுபடியும் இங்க ரிகர்ஸ் பண்ணி போவோம். ஸோ இப்போ வந்து புது மிட் பாயிண்ட் என்ன? இந்த ARR1க்கு மிட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா ARR2க்கு வந்து மிட் பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட்ஸ் ARR2ல இருக்கு. ஸோ இந்த மிட் பாயிண்ட் என்ன இருக்கும்? இந்த 4க்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ ARR2 ஓட மிட் பாயிண்ட் வந்து 1. ARR1 ஓட மிட் பாயிண்ட் வந்து 2. ஸோ இப்போ மறுபடியும் பார்க்கலாம். ஸோ நம்ம K4க்கு சர்ச் பண்றோம். 4 எலிமெண்ட்ஸ்க்கு சர்ச் பண்றோம்ல 4th இண்டெக்ஸ்க்கு. ஸோ 2 plus 1 is it less than 4? டெஃபினட்டா 3 இஸ் லெஸ் தேன் 4. ஸோ இப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ண போறோம்? பிக் லாஜிக்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணறோம்னா போறோம்னா இந்த லாஜிக்ல தி எலிமெண்ட்ஸ் தட் ஆர் லெஸ்ஸர் தேன் த kth எலிமெண்ட் வந்து நம்ம பிக் பண்ண போறோம். பிக் பண்ணி k ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ அது பார்க்கலாம் எப்படி பண்றது. ஸோ பிக் லாஜிக்கும் சேம். எந்த அரேல இருந்து மிட் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கோ அந்த அரேல இருந்து பிக் பண்ணுவோம் எலிமெண்ட்ஸ். ஸோ அது எப்படி பண்ணுவோம்னா, பாருங்க, இந்த ARR1 ஓட மிட் பாயிண்ட் வந்து 6க்கு பாயிண்ட் பண்ணுது. ARR2 ஓட மிட் பாயிண்ட் வந்து 4க்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ எந்த அரேல இருந்து நம்ம பிக் பண்ணோம் எலிமெண்ட்ஸ்? The array with the smaller midpoint value. Midpoint value of ARR2 is 4. Midpoint value of ARR1 is 6. So எந்த அரேல இருந்து பிக் பண்ணுவோம்? ARR2ல இருந்து. ஸோ எவ்வளவு எலிமெண்ட்ஸ் பிக் பண்ணுவோம்னா, அப் டு தட் மிட் பாயிண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸும் பிக் பண்ணும். ஸோ இங்க இருந்து என்ன பிக் பண்ண போறோம்? 1 பிக் பண்ண போறோம், 4 பிக் பண்ண போறோம். சோ இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பிக் பண்ணனா, டெஃபினட்டா நான் பிக் பண்ற எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம kth எலிமெண்டோட லெஃப்ட் சைடுல இருக்கும். ஆர் ஸ்மாலர் தென் த kth எலிமெண்ட். பாருங்க, இங்க kth எலிமெண்ட் வந்து 6. சரியா? 1 and 4 இந்த மெர்ஜ்ட் அரேல எங்க இருக்கு? ஸ்மாலர் தென் த, பாருங்க இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. சோ தே ஆர் டெஃபினெட்லி ஸ்மாலர் தென் மை kth எலிமெண்ட். சோ இந்த 2 எலிமெண்ட்ஸும் பிக் பண்ணலாம். சோ இப்போ 1, 4 பிக் பண்ணியாச்சு. சோ 1, 4 பிக் பண்ணிட்டேன்னா, சோ
இப்போ எவ்வளோ இண்டெக்ஸஸ் சர்ச் பண்ணணும்? வெறும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் 4த் இண்டெக்ஸ் எலிமெண்ட்க்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2 எலிமெண்ட்ஸ பிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த புதிய அரேல எவ்வளோ இண்டெக்ஸ் சர்ச் பண்ணுவேன்? ஸோ 4 மைனஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிக்ட். ஸோ 4 மைனஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிக்ட் இஸ் 4 மைனஸ் 2னா இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் சர்ச் பண்ணுவேன். ஸோ அதுவும் ஈஸி டு சி. இப்போ இந்த 1 அண்ட் 4 பிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 6 ஓட இண்டெக்ஸ் எவ்வளோ? 0, 1, 2. ஸோ அதுதான் லாஜிக் சொல்லுது. ஸோ டிக்ரீஸ் த கே பை ஹவு மெனி எவர் எலிமெண்ட்ஸ் யூ பிக். எவ்வளோ எலிமெண்ட்ஸ் பிக் பண்றீங்களோ அவ்வளோ எலிமெண்ட்ஸால உங்க கே டிக்ரீஸ் பண்ணுங்க. ஸோ 2 எலிமெண்ட் பிக் பண்ணதுனால நான் கே வந்து 2ஆ டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸ் சர்ச் பண்றேன். ஸோ இந்த 2 எலிமெண்ட்டும் பிக் பண்ணனால இப்போ ஏஆர்ஆர் 2வும் எம்டி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ எலிமெண்ட் பிக் பண்ணணுமோ அந்த எலிமெண்ட்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏஆர்ஆர் 2வும் எம்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெறும் அரே இருக்கிறது எனக்கு வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 1. ஸோ இப்போ இந்த கேஸை பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தோம்னா ஸ்டார்ட்ல இப்போ ரிகர்ஸ் பண்ணி போகும். If any of the arrays is empty, then I will return the kth element of the non-empty array. So ஒரு array empty ஆச்சுன்னா அந்த இன்னொரு arrayயோட kth element ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க நம்ம ARR2 வந்து empty ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ARR1 ஓட kth element வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ARR1 ஓட kth element என்ன? செகண்ட் எலிமெண்ட் என்ன? 0, 1, 6. ஸோ நான் சொல்யூஷன் வந்து 6ஆ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இதை ரிட்டர்ன் பண்ணோடனே நான் சொல்யூஷனை முடிச்சுக்கலாம். ஸோ அதான் ஆன்சரும் பாருங்க. இங்க 5th எலிமெண்ட்னு கேட்டிருக்காங்க. 5th எலிமெண்ட் வந்து 6. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. இந்த லாஜிக்கை மறுபடியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த கே இஸ் ஈக்குவல் டு 2 வேல்யூக்கு மறுபடியும் இந்த ட்ரை ரன் நீங்களே பண்ணி பாருங்க. கே இஸ் ஈக்குவல் டு 2க்கும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கே இஸ் ஈக்குவல் டு 7க்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லாஜிக் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சேமா தான் இருக்கும் லாஜிக். படிச்சு பாருங்க. இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பாஸ் பண்ணி முடிச்சீங்கன்னா நம்ம கோடுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இந்த ப்ராப்ளம கோட் பண்றது. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட ப்ரோக்ராம் இல்லைனா கோட். அதை நான் குவிக்கா எழுதி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த சர்ச் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும். இங்க சர்ச் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கேத்துன்னு இருக்குல்ல, இதான் நம்ம சர்ச் ஃபங்க்ஷன். ஸோ அந்த சர்ச் ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ண போறேன். சர்ச் இந்த சர்ச் என்ன எடுக்கும்னா 3 திங்ஸ் எடுக்கும். கே, ARR1, ARR2. ஸோ இந்த கே தான் the kth இண்டெக்ஸ் ஆஃப் த merged array. நீங்க சர்ச் பண்ற kth இண்டெக்ஸ். ARR1 வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட், ARR2 வந்து செகண்ட் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா நம்ம பேஸ் கேஸ் எழுதணும்ல. ஸோ the பேஸ் கேஸ் என்னவா இருந்துச்சுன்னா இஃப் நாட் ARR ஆஃப் 1 இல்லைன்னா ARR1 எம்டியா இருந்துச்சுன்னா ஸோ ரிட்டர்ன் ARR2 ஆஃப் கே. இது ARR2க்கும் எழுதணும். இஃப் நாட் ARR ஆஃப் 2 ரிட்டர்ன் ARR ஆஃப் 1 ஆஃப் கே. ஸோ நம்ம பேஸ் கேஸ் எழுதி முடிச்சிட்டோம் இங்க. ஸோ இப்போ என்ன எழுதணும்னா நம்ம பைனரி சர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுதான் நம்ம பைனரி அப்ரோச். கரெக்டா? ஸோ பைனரி அப்ரோச்ல நம்ம மிட் பாயிண்ட்ஸ்லாம் எடுப்போம். ஸோ இதுதான் நம்ம பைனரி பார்ட்டை எழுத போறோம் நம்ம இப்போ. ஸோ அதுக்கு போய் எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்ம பைனரி சர்ச் பார்ட். ஸ்டார்ட் பண்ற இனிஷியலைஸ் பண்ற பார்ட் அது. ஸோ M1 is equal to len of ARR1 by 2. M2 is equal to len of ARR of 2 by 2. அது ரெண்டையும் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு நம்ம பிக் லாஜிக். ஸோ பிக் லாஜிக் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஸோ பிக் லாஜிக் when if M1 plus M2 is less than K. ஸோ எவ்வளவு எலிமெண்ட்ஸை பிக் பண்ணும்? நம்ம இந்த எலிமெண்ட் kth எலிமெண்ட் தேடுறோம்னா ஸோ ஆஸ் லாங் as நம்ம M1 plus M2 வந்து less than K-வா இருந்துச்சுன்னா இந்த அவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ அதுதான் இங்க எழுத போறோம். ஸோ M1 plus M2 is less than K என்ன பண்ணணும்? நம்ம பிக் லாஜிக் எந்த அரேல இருந்து பிக் பண்ணும்? The array with the smaller midpoint value. So if ARR of 1 of M1 less than ARR of 2 of M2, இப்போ எங்க இருந்து பிக் பண்ணும்? ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் இழுத்துக்கிறீங்க உங்களுக்கு நல்லா பாக்குறதுக்கு. ஸோ இப்படி இந்த கேஸ்ல எங்க இருந்து நம்ம பிக் பண்ணும்? if ARR of 1 of midpoint is less than ARR of 2 of midpoint, நம்ம ARR 1ல இருந்து பிக் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்றோம்னா சர்ச் ஆஃப் ஓகே. ஸோ நான் வந்து இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த ARR of 1 ஆஃப் மிட் பாயிண்ட் வந்து 0ல இருந்துச்சுன்னு. நான் சப்போஸ் த எலிமெண்ட்ஸ் அப் டு த மிட் பாயிண்ட் இது 0 நம்ம மிட் பாயிண்ட் வந்து 0. ஸோ அப் டு த மிட் பாயிண்ட் வந்து நான் பிக் பண்றேன்னா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் பிக் பண்ணிருப்பேன்? ஆக்சுவலா மிட் பாயிண்ட் வேல்யூ +1. பாருங்க 0th எலிமெண்ட் வரைக்கும் பிக் பண்ணா நான் 1 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிக் பண்றது 1. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிக் பண்றேன்னா the number of elements picked is 2. ஸோ அதுதான் M1 plus 1 எலிமெண்ட்ஸ் நான் பிக் பண்ணேன். ஸோ அதே வேல்யூவால நான் K minus M1 plus 1 M1 plus 1 எலிமெண்ட்ஸ் பிக் பண்றதுனால நான் அவ்வளோ வந்து K இண்டெக்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நீங்க இந்த K minus M1 plus 1 கூட எழுதலாம். இல்ல இப்படி சிம்பிளா நீங்க K minus M1 minus 1 கூட எழுதலாம்.
ஸோ இப்போ நான் அப் டு த மிட் பாயிண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணிட்டேன்னா, ஸோ த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லெஃப்ட் இந்த அரே 1 வில் பி ஏஆர்ஆர் ஆஃப் 1. ஸோ நான் அப் டு த மிட் பாயிண்ட் எலிமெண்ட்ஸ் பிக் பண்ணிட்டேன். பாருங்க, அப் டு நான் வந்து இந்த 1 எலிமெண்ட் வரைக்கும் பிக் பண்ணிட்டேன். ஸோ த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இது வந்து மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 1. ஸோ மிட் பாயிண்ட் வரைக்கும் பிக் பண்ணனா மை லைக் ரிமைனிங் அரே என்னவா இருக்கும்? ஸோ மிட் பாயிண்ட் பிளஸ் 1, மிட் பாயிண்ட் பிளஸ் 1 டு தி எண்ட். ஸோ அதுதான் எழுத போறேன். ஸோ மிட் பாயிண்ட் 1 பிளஸ் 1 டு தி எண்ட். எண்ட் வரைக்கும் எல்லா எலிமெண்ட்ஸும். ஏஆர்ஆர் 2ல ஒரு சேஞ்சும் பண்ண போறது இல்ல. எல்ஸ் சப்போஸ் இந்த கேஸ் ஆகலனா, ஏஆர்ஆர் ஆஃப் 1 ஓட மிட் பாயிண்ட் வந்து ஏஆர்ஆர் 2 ஓட கம்மியா இல்லனா, எந்த அரேல இருந்து பிக் பண்ணுவேன்? ஏஆர்ஆர் 2ல இருந்து பிக் பண்ணுவேன். ஸோ அதுதான் எழுத போறேன். சர்ச் ஆஃப் k மைனஸ் m2 மைனஸ் 1 ஏஆர்ஆர் ஆஃப் ஏஆர்ஆர் 1ல ஒரு சேஞ்சும் இருக்காதுண்ணா, ஏஆர்ஆர் 2ல இருந்து பிக் பண்ணும்போது. ஆனா ஏஆர்ஆர் 2 என்ன ஆகும்? ஸோ இது வந்து m2 பிளஸ் 1 அப் டு தி எண்ட் போயிடும். ஸோ நம்ம பிக் லாஜிக்கை முடிச்சிட்டோம். நம்ம இப்போ டிஸ்கார்ட் லாஜிக்கை எழுதலாம். ஸோ இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணும் பாருங்க. நம்ம வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்றதுனால, ஸோ இந்த மறுபடியும் சர்ச் பண்ணும்போது, சர்ச் கால் பண்ணும்போது நீங்க ரிட்டர்ன் சர்ச்னு எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இதே கால் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு ஒரிஜினல் கால் பண்ணணும். ஸோ நீங்க இந்த ரிகர்சிவ் கேஸ் எழுதும் போது இங்கேயும் ரிட்டர்ன் எழுதுங்க, ரிட்டர்ன். ஸோ டிஸ்கார்ட் லாஜிக் இப்போ எழுதணும். ஸோ எல்ஸ் எந்த ஏரியால இருந்து நம்ம எலிமெண்ட்ஸை டிஸ்கார்ட் பண்ணும்? தி ஏரியா வித் பிகர் மிட் பாயிண்ட் வேல்யூ. பாருங்க இங்க 6ம் ஃபர்ஸ்ட் இந்த மிட் பாயிண்ட் வந்து இங்க 6 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் வந்து 8 இருந்துச்சு. எந்த ஏரியால இருந்து நம்ம வேல்யூஸ் டிஸ்கார்ட் பண்ணோம்? அரே 2ல இருந்து. ஏன்னா வந்து 8 வந்து கிரேட்டர் than 6 இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம இப்போ எழுத போறோம். So if ARR of 1 of M1 is greater than ARR of 2 of M2, so எந்த arrayல இருந்து டிஸ்கார்ட் பண்ணோம்? ARR of 1 மிட் பாயிண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ARR 1ல இருந்து எலிமெண்ட்ஸை டிஸ்கார்ட் பண்ணணும். So ரிட்டர்ன் பாருங்க, நம்ம இப்போ வந்து எலிமெண்ட்ஸை வந்து பிக் பண்ணாதனால ஸோ k வந்து கேவா தான் இருக்கும். ஸோ ஏஆர்ஆர் 1ல இருந்த எலிமெண்ட்ஸ் டிஸ்கார்ட் பண்றதுனால, ஸோ சப்போஸ் நான் வந்து இந்த மிட் பாயிண்ட் டு தி எண்ட் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணனா, the number of elements remaining will be the from the start up to the midpoint. So பாருங்க 8 and 10 டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 8 வந்து மிட் பாயிண்ட். ஸோ the number of elements left வந்து from the start to the midpoint. ஸோ அதுதான் இங்க எழுத போறேன். ஸோ அப் டு த மிட் பாயிண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ரிமைன் பண்ணும் இந்த அரேல. ஏஆர்ஆர் 2ல ஒரு சேஞ்சும் இருக்காது. எல்ஸ் ரிட்டர்ன் search of k, ARR 1 சேஞ்ச் ஆகாது. நான் அரே 2ல இருந்து எலிமெண்ட்ஸ் டிஸ்கார்ட் பண்றேன். ஆனா அரே 2ல சேஞ்ச் ஆகும். அப் டு த மிட் பாயிண்ட் அதுவும் போகும். ஸோ இப்போ நம்ம இந்த சர்ச் ஃபங்க்ஷனை எழுதி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலா என்ன பண்ணணும்னா, இங்க வந்து நம்ம மெயின் kth எலிமெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஆஃப். ஸோ பாருங்க, நம்ம வந்து kth எலிமெண்ட்டுக்கு சர்ச் பண்ணியிருந்தோம்னா, பாருங்க இங்க ஃபிஃப்த் எலிமெண்ட்டுக்கு சர்ச் பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம மர்ஜ் அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 4. பாருங்க 0 1 2 3 4. ஸோ ஃபிஃப்த் எலிமெண்ட்டுக்கு சர்ச் பண்றோம்னா நம்ம மர்ஜ் அரேல 4th இண்டெக்ஸ் சர்ச் பண்றோம். ஸோ நீங்க சர்ச் ஃபங்க்ஷன்ல கொடுக்கும்போது என்ன கொடுங்கன்னா, ரிட்டர்ன் சர்ச் ஆஃப் k மைனஸ் 1 ARR ஆஃப் 1, ARR ஆஃப் 2. ஸோ இதை கம்பைல் பண்ணலாம். பர்ஃபெக்ட். இதை சப்மிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். அதுதான் இன்னைக்கோட ப்ராப்ளமோட சொல்யூஷன். இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ஒன் லைன் சொல்யூஷன் கூட இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆனா ஏன் அந்த இடத்துல அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ இந்த சொல்யூஷனை நம்ம எழுதணும்னா, இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் log n plus log m. இந்த ஆக்சிலரி ஸ்பேஸ் ஏன் ஆஃப் log n கொடுத்தாங்கன்னா, அப் டு த மேக்ஸிமம் இந்த ரிகர்ஷன் வந்து ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும்ல. ஸோ மேக்ஸிமம் log n ரிகர்ஷன்ஸ் ஆகும் இதுல. ஸோ அதுதான் இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி log n ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கோட ப்ராப்ளமோட சால்வ் பண்றது மோஸ்ட் ஆப்டிமல் வே. ஸோ இந்த அப்ரோச்சை நீங்க ப்ளீஸ் ஒழுங்கா கத்துக்கோங்க. இந்த பெயிண்ட் ஐ மீன் இந்த ப்ரோக்ராம் நீங்க இந்த ஒரு தடவை நீங்க இந்த எக்ஸாம்பிள ட்ரை ரன் கூட பண்ணிருங்க, இந்த ஆல்காரிதம் வச்சு. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? அசால்ட்டா நீங்க பைனரி சர்ச் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸும் பண்ணலாம். இன்னொரு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் கூட இருக்கு, மீடியன் ஆஃப் 2 சார்ட்டட் அரே. ஸோ இந்த அப்ரோச் கத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் அசால்ட்டா பண்ணிடலாம் நீங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஎஸ்சி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்றது. ஸோ மறுபடியும் இந்த வீடியோ கூட ஸ்டார்ட்ல இருந்து பாருங்க. ஆனா இந்த அப்ரோச் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ
ஹோப் உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட் டைம் வரீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கோட ப்ராப்ளம் பண்ணி முடிச்சுட்டோம். நான் நாளைக்கு உங்கள நாளைக்கோட ப்ராப்ளமோட வந்து மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் நீங்க கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.